ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பங்காளி வீட்டில் ஒரு மாமியார் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி காரியம். அதாவது பங்காளி வீட்டில் காரியம்னா தனித்தனியாக அவங்க வீட்டில் வந்து சமைப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், சிக்கனு, மட்டனு, சாப்பாடு மதியத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மதிய சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சாப்பாடு கிண்டுறவங்க வந்து எங்கள் அக்கா லீமா அக்கா. இது வந்து எங்கள் மாமனாரோட கூட பிறந்த தங்கச்சி. எல்லாம் அவங்க தான் குழம்பு வச்சுருக்காங்க. அவங்க வந்து எங்கள் அத்தை. இங்கிட்டு நிற்கிறது சாப்பிட்ல நைட்டி வந்து எங்கள் நாத்தனா. எல்லாம் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் கடைக்கு போவாங்க. அதனால் கறி வேவலன்னு கரெக்டாக 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் கறி வெந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து தான் கறி வெந்து அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்தவங்க வீட்டில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட வந்து ரெடி ஆகிட்டாங்க. கல் வந்துருச்சு. கல்லறைக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொரு பங்காளி வீட்டில் அதே பங்காளி வீட்டில் வந்து எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தனித்தனியாக பங்காளிங்க வீட்டில். அப்புறம் வந்து ஜெபம் நடந்தது. ஜெபம் நடந்துட்டு எல்லோரும் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் கல்லறைக்கு பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த முடியாது மோளம் அடித்து கல்லை தூக்கி முதல்ல எடுத்து மூத்த மகன் தலையில் வைப்பாங்க. அவர் தான் எங்கள் ஒரு மாமாவரும் அவங்க பையன் மூத்த பையன் தலையில் வந்து அவங்க அம்மாவோட தலையில் தூக்கி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கல்லறைக்கு வந்து நடத்திட்டு போவாங்க. அப்படியே அடுத்தது அப்படியே கல்லறைக்கு வந்தாச்சு. கல்லறையில் வந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுருந்தாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கல்லறையிலே வந்து பார்த்திங்கன்னா கல்லறையிலே கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து கல்லறைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துண்டு விரித்து போட்டாச்சு. துணி வந்து விரித்து போச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலையை விரித்து போட்டோன்னே அதில் வந்து பங்காளிங்க எல்லோரும் நெட்டுக்கு உட்காருவாங்க. நம்ம 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க பார்த்திங்கன்னா நெட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து எண்ணெய் வைப்பாங்க பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் மாமச்சின்னு எல்லாமே எண்ணெய் வைப்பாங்க. வேட்டி கட்டுறவங்க எல்லாம் எண்ணெய் வைப்பாங்க. நம்மளோட பசங்க ரெடியாக உட்காந்துட்டாங்க பார்த்திங்கன்னா. நவீன கம்முனர் எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இறந்தவங்களோட அண்ணன் தம்பி தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக மாமச்சனை எல்லோரும் நெட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு ஆளுக்கு 1 லிட்டர் எடுத்து வந்துருக்கிறியா? என்னையதான் காணப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என் கூட பிறந்த தம்பி, பின்னாடி எங்கள் நாத்தனா வீட்டுக்காரரு, அதுக்கடுத்து எங்கள் நாத்தனா எல்லாம் வச்சுட்டு வராங்க. பின்னாடி வந்தீங்கன்னா அவங்களும் வைக்கணும் இல்லையா, அதனால் அவங்க வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்தது என் தம்பி இந்த எண்ணெய் ஊற்றுற பின்னாடி அந்த ப்ளூ கலர் சொல்கிற மாதிரி எங்கள் நாத்தனா வீட்டுக்காரரு, பின்னாடி இருக்கிறது ஒரு நாத்தனா. வந்து என் கூட பிறந்த தம்பி தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்க்கிறான் பாருங்க, அடிக்கிறான் பாருங்க. மாப்பிள்ளை எப்படி அடிக்கிறது, சொப்புன்னு அடிச்சாவே வலிக்குன்னு அழுகுறான். அடிக்காதீங்களா? நேரம் உட்கார்றா.
எண்ணெயை பாருங்க வச்சு எப்படி தேய்க்கிறாங்க அடிக்கிறாங்க பாருங்க. இது வந்து எங்கள் மாமனாரோட தங்கச்சி பையன் முறைக்காரவங்க பாருங்க எப்படி எண்ணெயை வச்சு தேய்ச்சி அலசுறாங்க பாருங்க. அதெல்லாம் எண்ணெய் எண்ணெயிலே குளியல். அடுத்து வந்து மாமச்சனா துணி கட்ட வந்து ரெடியாக உட்காந்துட்டாங்க. துணி கட்டிட்டு அவங்கவுங்க மாமச்சனை வந்தாச்சா என்னென்னு பங்காளி வீட்டில் கேட்டாங்க. கேட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்டஸ் வைக்க போறியாடா? அஜித் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறான். நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்.
ராத்திரி